மூட்டு வலி மட்டும் இல்லாம பக்கவாத மாதிரியான பிரச்சனைகளும் வராம தடுக்க வாரத்துக்கு ஒரு முறை முடக்கத்தான் கீரையை ரசமா வச்சு சாப்பிடுறது நல்லது. இத முடக்க அறுத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் கிராமங்கள்ல வரப்புகள் ஓரங்களையும் வேலிகள் ஓரங்களையும் இந்த முடக்கத்தான் கீரையை சுலபமா பார்க்க முடியும். இதோட இலைகளையும் இதுல இருக்க காய்களையும் வச்சு சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். இது ஒரு கொடி வகையை சேர்ந்த கீரை செடி. முடக்கத்தான் ரசம் வைக்கிறதுக்காக கையளவு முடக்கத்தான் கீரையை பறிச்சுக்குவோம். ரசத்துக்காக 50 கிராம் புளியை தண்ணி ஊத்தி ஊற வச்சிருவோம். பறிச்சுக்கிட்ட கீரைகளையும் இந்த மாதிரி சுத்தமா கழுவி எடுத்துக்கிறது நல்லது. ரசத்துக்காக ஒரு தேக்கரண்டி சீரகம், ஒரு தேக்கரண்டி மிளகு, ரெண்டையும் அம்மியில வச்சு நல்லா அரைச்சுக்கிட்டு 20 கிராம் பூண்டு, 30 கிராம் சின்ன வெங்காயம் இதையும் அம்மியிலேயே வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப கழுவி வச்சிருந்த முடக்கத்தான் கீரையோட கையளவு உப்பு சேர்த்து அம்மியிலேயே கீரையவும் நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். முடக்கத்தான் கீரை கொஞ்சம் வளவளப்பு தன்மையோட தான் இருக்கும். அது புளியோட சேர்த்து கொதிக்க வைக்கும் போது வளவளப்பு தன்மை எல்லாம் போயிடும். இப்ப அரைச்செடுத்த கீரையவும் புளியோட சேர்த்து நல்லா கரைக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து கீரையில இருக்க சாறு மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துருவோம். இப்ப அரைச்சு வச்சிருந்த பூண்டு சீரகம், அரை தேக்கரண்டி மஞ்சளையும் சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுருவோம். சுவையை சரி பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் நல்லெண்ணெயில ஒரு தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி பெருங்காயத்தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை, 7 வரமிளகாயவும் எண்ணெயில சேர்த்து வறுத்துட்டு இப்ப கரைச்சி வச்சிருந்த சாறு சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். ரசம் நல்லா நொரக்கட்டி வரும்போதே கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம்.
சூடான முடக்கத்தான் ரசம் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இந்த முடக்கத்தான் ரசத்தை சோறோட சேர்த்தும் சாப்பிடலாம், தனியா ரசமாவும் குடிக்கலாம்.